நேரம் நடுசாமம் என்றபடியா நித்திர தூக்கம் வேற 12 மணிக்கே போர்டிங் துவங்கிட்டு 1:30க்கு தான் ஒஸ்லோக்கு பிளைட். பக்கத்து சீட்டுக்கு ஆக்கள் விராட்டி படுத்திருந்து போகலாம்னு பார்த்தா பிளைட் ஃபுல். குறுகிய காலத்தில் உலகளவில் சமூக வலைதளங்களால் பிரபலமடைந்த பலர் இன்று உலக நிறுவனங்களுக்கு விளம்பர தூதுவர்கள் ஆகியிருக்கிறார்கள். பிளைட்டுக்கு 6 தமிழ் படம் இருந்தது. அதுல நான் பார்க்காத ஒரு படம் வந்து மார்க் ஆண்டனி. அதை கொஞ்ச நேரம் பார்த்தேன். ஏற்கனவே நித்திர தூக்கம், இதுல அந்த படமும் நித்திரையை கொண்டு வந்துச்சு. அந்த நடிச்சாமத்திலும் சாண்ட்விச் ஒன்று தந்தார்கள் சாப்பிடுறதுக்கு. முக்காவாசி பேர் சாப்பிடல, எல்லாரும் நல்ல நித்திர. எனக்கு பிளைட்ல இருந்தபடியே நித்திர கொள்ள வராது. காலை உணவுக்கு வாழைப்பழத்துல செய்த பான், பனானா பிரெட். விடியப்பறம் 5:30 ஆகியிருந்தது. நோர்வேல இறங்குறதுக்கு இன்னும் 1 மணித்தியால் தான் இருந்தது. டோஹாவில இருந்து ஒஸ்லோ 6:30 மணித்தியால பயணம். 2 மாசத்துக்கு பிறகு குளிர் தேசத்துல திரும்பவும் கால் பதிச்சாச்சு. அப்படியே போய் பெட்டி எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு முதல் அலுவலா போய் ஒரு கொஃபியோண்ட வாங்கி கொண்டு கீழே போய் ட்ரெயின் எடுத்து வீட்டை வந்து சேர்ந்துட்டேன். இதுதான் இலங்கை பயணத்தின் கடைசி காணொலி. அடுத்த தடவை இலங்கை போகும் வரைக்கும் இனி நோர்வே, ஐரோப்பா சம்பந்தப்பட்ட காணொலிகள் தான் வரும். இன்னும் ஒரு காணொலியில உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.